இப்போ என்ன பண்ணணும், எங்கே இருந்து இவர்கள் மூவரும், அதாவது பேதுருவும் 2 இடத்துலையும், ஸ்தேவானும் பவுலும் எங்கேருந்து அவர்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள்? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, வரிசையாக சொல்லுங்களேன். இப்போ இப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் யாராவது ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 5 பேர் இருப்பீங்க, 2 பேர் மற்றபடி பேச மாட்டீங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படியோ நீங்கள் எங்கேருந்து தொடங்குகிறார்கள்? இப்போ பேதுரு 42வது அதிகாரத்தில் எங்கேருந்து தொடங்குறாரு? எங்கேருந்து தொடங்கினார்? யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ண, யூதர்களேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்ததாக வேற எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இன்னும் தீர்க்கமாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு இல்லையா? யோவேல் புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு. யூதர்களே எருசலேமிலே வாசம் பண்ணும் ஜனங்களே அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கிறார். சரி, 3வது அதிகாரம் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு? முந்தைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். அப்புறம் ஸ்தேவான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலரே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வேற எங்கேருந்துலாம் ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு. அதோடு கூட இன்னொன்று செய்கிறாரு. என்ன கொண்டு வர்றாரு? ஏதோ ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை சொல்றாரு. வாக்குத்தத்தம், உடன்படிக்கை இல்லை. அதுக்கு அடுத்ததாக நம்ம 13வது அதிகாரத்தில் பார்ப்போம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே, பிதாக்களிலிருந்து, முற்பிதாக்களிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? முற்பிதாக்கள். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஆபிரகாம்ல இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க இல்லை, இந்த 4 இடத்துலையும். சரி, முந்தைய ஏற்பாட்டுடைய எந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த ஹேப்பனிங்ஸ், ஏதாவது எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த என்னென்ன நிகழ்வுகள்லாம் சொல்லுகிறோம்? நிகழ்வுகள்னால் என்ன நடந்தது, நடப்புகள் என்ன, எந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல வர்றாங்க? ஓகே, முதலாவது நம்ம பார்ப்போம். 2வது அதிகாரத்தில் எந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க? யோவேலுடைய சொல்லப்பட்ட நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தாவீதுனுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுதல் குறித்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தங்க வேற யாராவது? நீங்கள் 3வது அதிகாரத்தில் சொல்லுங்க. மோசேனுடைய முன்னறிவிப்பை பற்றி சொல்கிறாங்க. வேற சாமுவேல் தீர்க்கதரிசனத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாம், அதாவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆபிரகாமோட உள்ள உடன்படிக்கை திரும்ப கொண்டு வர்றாங்க. ஓகே, இன்னொருத்தங்க வேற யாராவது? ஆபிரகாமுடைய அழைப்பு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்